Vanakkam and welcome to csetamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. அப்புறம் டிஸ்பிளே அண்ட் ஃபார்மேட்டிங் பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம டேக் வச்சு கோடிங் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ HTML டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட்புட்டோட விண்டோவை ரீசைஸ் பண்ண உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சும்மா இது ஒரு அடுத்த வர வீடியோவில் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து இதில் நான் பேராகிராஃப்ஸ் வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ என்னோட அவுட்புட் இப்படி இருக்குது, 2 லைன் இந்த பேராகிராஃபில் இருக்குது. இப்போ நான் என்னோட விண்டோவை ரீசைஸ் பண்ணால் அதுவே 3 லைனாக மாறிடுச்சு. ஸோ இதை நான் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா 1 லைன் இல்லை 1.5 லைனாக கூட மாறும். ஸோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த லைனில் இருக்கிறது மாறுது தெரியுதா? நீங்கள் ரீசைஸ் பண்ண உங்களோட ரிசல்ட்டோட அவுட்புட் வந்து வேரி ஆகும். இதே இது நீங்கள் ஒரு வெப்பேஜை வந்து வேறு டிவைசஸில் ஸ்மால் ஸ்க்ரீனாக இருக்கிற ஒரு டிவைஸில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து வேறையாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ், எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கான ப்ராப்பர் டேக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து கோடிங்கில் சும்மா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் 10 ஸ்பேஸ் விட்டிங்கனாலும் அது 1 ஸ்பேஸ்ன்னு தான் கவுண்ட் ஆகும். அதே மாதிரி நியூ லைன் கேரக்டர் என்ட்ரு வந்து ஒரு மோர் தென் 1 டைம் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கனாலும் அது 1 நியூ லைனாக தான் கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அது வந்து டிஸ்பிளேல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ், எக்ஸ்ட்ரா நியூ லைன்ஸ் எல்லாமே வந்து ப்ரௌசர் ரிமூவ் பண்ணிடும். எல்லாத்தையுமே சிங்கிள் கவுண்ட்டாக தான் அது கவுண்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து HTML எலமெண்ட்டுக்கு டீஃபால்ட்டாக ஒரு டிஸ்பிளே வேல்யூ இருக்கும். ஸோ டீஃபால்ட்டாக 2 வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கும். ஐதர் பிளாக் வேல்யூ இல்லை இன்லைன் வேல்யூ. பிளாக் அப்படின்னா ரெண்டுக்கும் பிளாக் லெவல் எலமெண்ட், இன்லைன் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சாகணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பிளாக் லெவல் எலமெண்ட், எதெல்லாம் இன்லைன் எலமெண்ட்ஸா. ஸோ இது எல்லாமே HTML இருக்கிற டேக்ஸ் நம்ம ஒன்றா பார்ப்போம் வரிசையாக. ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட்டாக இருக்கிற டேக்ஸ் எல்லாமே என்டையராக அந்த ஸ்க்ரீனோட ஃபுல் விட்த்தை எடுத்துக்கும். ஸோ எப்பயுமே ஒரு நியூ லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு மார்ஜின் ஸ்பேஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே எண்டிங்லேயே ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். இருக்கிற எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் ஃபுல் லென்த்தை. இதே இது இன்லைன் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பேராகிராஃப் முடிஞ்சோடனே ஒரு இன்லைன் எலமெண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அதாவது அதுக்கு அடுத்தாலவே அது ஸ்டார்ட் ஆகும், தனியாக ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அது வந்து இன்லைன் எலமெண்ட். எவ்வளவு ஸ்பேஸ் தேவையோ அதுதான் வந்து அதை எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இங்கே போட்டிருக்கிறேன். இங்கே மோஸ்ட்லி மேக்ஸிமம் என்னென்ன பிளாக் லெவல் எலமெண்ட் கோட் இருக்குது, என்னென்ன இன்லைன் எலமெண்ட் கோட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். இதோட எக்ஸாம்பிளை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் டேக்னு சொல்லிட்டு இந்த ஒரு லைன் ஹரிசாண்டல் பிரேக்னு சொல்லுவோம், ஹெச்ஆர்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கா. ஸோ உங்களோட விட்த் வரைக்கும் இந்த ஸ்க்ரீன் சைஸ் வரைக்கும் இதாக இருக்குது. முன்னாடியும் பின்னாடியும் சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பேராகிராஃப் டேக்ஸும் அதே மாதிரி தான். ஆனால் இமேஜ் அப்படி கிடையாது. ஒரு டெக்ஸ்ட் முடிஞ்ச உடனே ஒரு இமேஜை வச்சா அது புதுசாக நியூ லைன்லலாம் இல்லை, கண்டினியூஷனாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு அடுத்தாலே அந்த இமேஜ் அப்பியர் ஆகுது. அதே மாதிரி ஃபுல்லாக விட்தை யூஸ் பண்ணல, இதோட அது முடியுது. ஸோ அதோட முடிஞ்சிருச்சு. ஃபுல் ஸ்பேஸை வந்து அது யூட்டிலைஸ் பண்ணல, நெசசரி ஸ்பேஸ் மட்டும்தான் அது யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு. டெக்ஸ்ட்டோட சேர்த்து கொடுக்கும்போது டெக்ஸ்ட்டுக்கு அடுத்தால வருது, நியூ லைன் தனியாக எடுக்கல. ஸோ இதுதான் இன்லைன் எலமெண்ட்க்கும் பிளாக் லெவல் எலமெண்ட்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இமேஜ் டேக் வந்து இன்லைன் எலமெண்ட்டு. இதே இது பேராகிராஃப் டேகு, ஹெச்ஆர் டேகு, ஹெட்டிங் டேக்ஸ் இது எல்லாமே பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து நீங்கள் அடுத்தடுத்த டேக்ஸ் படித்ததுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த டேக்ஸை வந்து கோ த்ரூ பண்ணுங்கள், எதெல்லாம் பிளாக் லெவல் எதெல்லாம் இன்லைன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸிங் அவுட்புட்டில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும். அப்புறம் HTML ஃபார்மேட்டிங் வந்து நெசசரி கிடையாது. நீங்கள் இப்படி தான் இந்த ஃபார்மேட் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த நியூ லைன்ஸ் எல்லாத்தையுமே அது இக்னோர் பண்ணிடும் இல்லையா. நேற்றுக்கு நம்ம இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து நானாக மேனுவலாக என்ன பண்ணியிருக்கிறேன், நிறையா ஸ்பேஸிங் விட்டேன். அது எதுக்காக? ரீடபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கோடிங்ஸில் நீங்கள் வந்து ஸ்பேசிங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னால நான் இந்தளவுக்கு இன்டென்டேஷன்ஸ்லாம் பண்ணேன்.
இன்னொரு கோடை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இந்த கோடிங்ஸ்லாம் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே தான் இது பண்ணியிருக்கிறேன். பட் அங்கங்கே ஸ்பேசஸ் விட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தேவையான இடத்துல நியூ லைன் கேரக்டர்ஸ், தேவையான இடத்துல ஸ்பேசிங்ஸ் இதெல்லாமே கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அது மேண்டேட்ரி கிடையாது. நீங்கள் அதை யூஸ் பண்ணல, லைன் ஸ்பேசஸ், ஒயிட் ஸ்பேசஸ் எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா அது ஒரு எரர் கிடையாது. நீங்கள் கோடிங்கில் யூஸ் பண்ணாலும் அது இக்னோர் தான் பண்ணோம். ஆனால் உங்களோட ரீடபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு எரர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா டீபக் பண்ணுறதுக்கும் தேவையான அளவு ஒயிட் ஸ்பேசஸும் இன்டென்டேஷன்ஸும் வச்சுக்கிறது நல்லது. எப்பயுமே டேக்ஸ் எல்லாமே நியூ லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இன்னும் நல்லது. ஸோ உங்களோட கோடிங் ஸ்டைலுக்காக இந்த ஃபார்மேட்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் மேண்டேட்ரியாக ஃபார்மேட்டிங் ஸ்பேசஸ் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காது. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் டிஸ்பிளே அண்ட் ஃபார்மேட்டிங் இன்ஃபர்மேஷன். அடுத்த வீடியோவில் பேசிக் லெவல் டேக்ஸ் பார்க்கலாம். ஸ்டே டியூன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு CSE Tamila by Eezytutorials. நன்றி.